நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவு. லட்சம் உதவி தொகைக்காக இப்படி செய்யலாமா? 70 வயது மூதாட்டிக்கு சொந்தமான மகனால் நேர்ந்த கொடூரம். சிறுத்தை அடித்துக் கொன்றதாக அழுது நாடகமாடினவர். காட்டிக் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். மாட்டிக்கொண்ட கல் நெஞ்சம் படைத்த மகன். நடந்தது என்ன? पापा पापा रूबी का नंबर है क्या तुम पे? அன்னைக்கு சாயந்திரம் சுமார் 5 மணி இருக்கும். அப்போ ஆடு மாடுகளுக்கு தீவனம் அறுக்கிறதுக்காக வயலுக்கு போன பகால் சிங் திடீர்னு காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்கான். அப்பகுதியில வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த மக்கள் என்ன ஆச்சுன்னு ஓடி வந்திருக்காங்க. அப்போ பகால் சிங்கோட 70 வயசான அம்மா மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காங்க. அந்த காட்சியை பார்த்ததும் பதறி துடிச்சு போன அந்த மக்கள் என்ன ஆச்சுன்னு பகால் சிங்கு கிட்ட கேட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சிறுத்தை ஒண்ணு வந்துச்சு. வந்த வேகத்துல அம்மாவை தாக்குன நிலையில நான் கையில வச்சிருந்த அரிவாளை எடுத்து அதை விரட்டி அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனா அது என்னையும் தாக்கிட்டு அம்மாவை கொன்னுட்டு போயிருச்சுன்னு கதறி கதறி அழுதுருக்கார். இதை கேட்ட உள்ளூர் மக்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மூதாட்டியோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. பிறகு வனவிலங்கு தாக்குதல்கள்ல உயிரிழந்தவங்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகையான ரூபாய் 5 லட்சத்தையும் மகன் பகால் சிங்குக்கு கிடைக்க ஏற்பாடு செய்யறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. மூதாட்டியோட பிரேத பரிசோதனை அறிக்கை போலீஸோட கைகளுக்கு வந்ததும் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அறிக்கையை பார்த்து அதிர்ந்து போன போலீஸ் இறந்து போன அந்த அம்மாவோட வீட்டுக்கு போய் மகன் பகால் சிங்கு கிட்ட நடத்தின விசாரணையில தான் வெளியாச்சு அந்த கொட்டூர சம்பவத்திற்கான பின்னணி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் பகுதி ஹீம்பூர் தீபா காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட அஜுபுராஜாட் கிராமத்தை சேர்ந்தவங்க 70 வயசான வீராவதி சிங். இவங்க கணவர் முன்னே சிங் 5 வருஷங்களுக்கு முன்னால இறந்துட்டார். வீராவதிக்கு 2 மகன்கள் இருக்க மூத்த மகன் ரூப்சந்த் டேராடூன்ல வேலை செஞ்சுட்டு இருந்ததால உள்ளூர்ல தன்னோட இளைய மகனான பகால் சிங் கூட வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் சாயந்தர நேரம் ஆடு மாடுகளுக்கு தீவனம் அறுக்க போன இடத்துல தான் வீராவதிக்கு அந்த கொட்டூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. முதல்ல இது சிறுத்தை தாக்குதல் தான் முடிவு செஞ்ச போலீஸ்காரங்களுக்கு அந்த மூதாட்டியோட பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இது திட்டமிடப்பட்ட ஒரு கொலை சம்பவம்னு உறுதியாச்சு. ஏன்னா மூதாட்டி வீராவதிய சிறுத்தை தாக்குனதுக்கான எந்த அடையாளமும் சடலத்துல இல்லைன்னும் மாறா அவங்க கழுத்து நெரிக்கப்பட்டே கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து இறந்து போன வீராவதி மகனான பகால் சிங்கு கிட்ட போலீஸ்காரங்க அவங்களோட பாணியில விசாரிச்சதுல வனவிலங்குகள் தாக்கி உயிரிழந்தா அரசாங்கம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி தருவாங்கன்னும் அதனால தன்னோட தாயை தானே கொன்னுட்டு சிறுத்தை தாக்கி இறந்து போயிட்டதா பகால் சிங் நாடகம் ஆடுனது விசாரணையில தெரிய வந்துச்சு. பிறகு வீராவதி மூத்த மகன் கொடுத்த புகார் பேர்ல பகால் சிங்கை கைது பண்ண போலீஸ்காரங்க தீவிர விசாரணைக்கு பிறகு சிறையில் அடைச்சாங்க. எப்போதும் மதுபோதை. வீட்டிற்குள் வந்தாலே தகராறு. 4 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து வாழ்ந்த நபர் ஆத்திரத்தில் தந்தை செய்த வெறிச்செயல். மகனின் மண்டையை சுத்தியலால் உடைத்து கொன்ற கொடூரம். கிராமத்தையே உலுக்கிய அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? அன்னைக்கு இரவு நேரம் அந்த தெருக்குள்ள இருந்த செல்வராஜ் வீட்டுல ஒரே சண்டையும் கூச்சலுமா இருந்திருக்கு. இது எப்போதும் நடக்கிறது தானும். தினமும் செல்வராஜோட மகன் சதீஷ் குடிச்சிட்டு வந்து வயசான அப்பா அம்மாவை தகாத வார்த்தைகளால அர்ச்சனை செய்யறதும் வாடிக்கைதான்னு நினைச்ச அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சண்டைய கண்டும் காணாம இருந்திருக்காங்க.
ஆனா விடாது செல்வராஜ் பேச அதுக்கு அவரோட மகன் பேசன்னு நேரம் 10 மணியை கடந்து 11 மணி வரைக்கும் ஒரே தகராறா இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல செல்வராஜோட மகன் சதீஷ் அலறல் சத்தம் கேட்ட நிலையில திடீர்னு நிசப்தம் ஆகியிருக்கு. விடிஞ்சதும் செல்வராஜ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நைட்டு ஏன் சதீஷ் சத்தம் போட்டாருன்னு விசாரிக்க போன போதுதான் அங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த சதீஷோட சடலத்தை பார்த்து ஷாக் ஆகி உறைஞ்சு போயிருக்காங்க. பிறகு போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அங்க வந்த போலீஸ்காரங்க சதீஷுக்கு என்ன ஆச்சு, யார் இப்படி அவரை கொடூரமா கொன்னதுன்னு தீவிர விசாரணை செஞ்சதுல அம்பலமாச்சு அந்த கொலை நடுங்க வச்ச பயங்கர சம்பவம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த இடைப்பட்டி கிழக்கு காடு பகுதியைச் சேர்ந்தவர் 67 வயசான செல்வராஜ். இவருக்கு ஜெயாங்கிற மனைவியும் 35 வயசுல சதீஷுங்கிற மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகளுக்கு திருமணமான நிலையில வெளியூர்ல வசிச்சுட்டு வர்றாங்க. மகன் சதீஷுக்கு திருமணமாகி மஞ்சுங்கிற மனைவியும் 10 வயசுல ஒரு மகளும் இருக்காங்க. திருமணமான கொஞ்ச நாள்லேயே சதீஷ் மதுபோதைக்கு அடிமையான நிலையில அவருக்கும் மனைவி மஞ்சுவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தகராறு வந்திருக்கு. இதனால கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாலேயே மஞ்சு சதீஷை பிரிஞ்சு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த நிலையில தான் மனைவியையும் மகளையும் பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்து வந்த சதீஷ் மேலும் மேலும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி தினந்தோறும் குடிக்க ஆரம்பிச்சிருக்கார். இதை பார்த்தா அவரோட அப்பா செல்வராஜும் ஜெயாவும் மகன் சதீஷ அவங்க வீட்டிலேயே தங்கிக்க சொல்லி இருக்காங்க. அங்க போயும் குடியை நிறுத்தாத சதீஷ் அவங்க கிட்டையும் தினமும் குடித்து விட்டு வந்து சண்டை போட்டதா சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக சதீஷோட மது போதை அராஜகம் அதிகமாகிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு மது போதையில வீட்டுக்கு வந்த சதீஷ் வழக்கம் போல அப்பா செல்வராஜ் கிட்டையும் அம்மா ஜெயா கிட்டையும் சண்டை போட்டிருக்கார். இதனால 3 பேருக்கிடையில வாய்த்தகராறு முத்துற நிலையில ஆத்திரமான செல்வராஜ் சட்டுன்னு பக்கத்துல கிடந்த சுத்தியில எடுத்து மது போதையில இருந்த சதீஷோட தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்கார். இதுல ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே சதீஷ் உயிரை விட்டது விசாரணையில தெரிய வந்திருக்கு. பிறகு செல்வராஜை கைது செஞ்ச போலீஸ்காரங்க விசாரணைக்கு பிறகு சிறையில அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் சேலம் இடைப்பட்டி கிழக்கு காடு பகுதி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. நான் முதல் மாடி அறையில் தொங்கிக் கொண்டிருப்பேன். சொத்து பத்திரங்கள் அந்த லாக்கரில் தான் உள்ளது. அதனை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். வாய் மூக்கில் பிளாஸ்டரை ஒட்டி கொடூர கொலை. மூச்சு விட முடியாமல் திணறி திணறி உயிரிழந்த 3 பேர். தானும் விபரீத முடிவெடுத்த தொழிலதிபர். மரண குறிப்பை பார்த்து கதறிய உறவினர்கள். சொத்துக்கள் இருந்த போதிலும் ஏன் இந்த விபரீத முடிவு நடந்தது என்ன? எப்போதும் போல விடிஞ்சதும் ஒரு வீட்டுல இருந்தவங்க மட்டும் இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. நல்லா தூங்கிட்டாங்க போலன்னு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் பெருசா கண்டுக்கல. ஆனா நேரம் ஆக ஆக நிச்சிதா மட்டுமில்ல, அவங்களோட கணவர் குழந்தைகள்னு யாருமே வெளியே வரல. இதனால சந்தேகமடைந்த அவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க அந்த வீட்டோட கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அறையில வாயிலையும் மூக்குலையும் பிளாஸ்டரால் ஒட்டப்பட்டும் கைகள் கட்டப்பட்டும் நிச்சிதா அவங்களோட 2 மகள்களும் சடலமா கிடந்தாங்க. பிறகு வீட்டோட முதல் மாடியில இருக்கிற அறையில நிச்சிதாவோட கணவர் தூக்குல தொங்குன நிலையில சடலமா இருந்திருக்காரு. இதனை பார்த்ததும் 4 பேரோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ்காரங்க இந்த விபரீத முடிவுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு வீடு முழுக்க பல தடயங்களை சேகரிச்சாங்க. அப்போதான் அவங்களோட கண்ணுல அந்த லெட்டர் சிக்கி இருக்கு. அப்படி என்னதான் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டு இருந்துச்சு, இந்த விபரீத முடிவுக்கு காரணம் என்னன்னு விசாரணை செய்ததுல ஊரையே உலுக்கிய சம்பவத்தோட பின்னணி தெரிய வந்துச்சு. கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் ஹன்சூரை சேர்ந்தவர் 39 வயசான ஹரிஷா. இவருக்கு நிச்சிதாங்கிற மனைவியும் 14 வயசுல நிக்ஷிதா, 8 வயசுல ஹரிஷான்னு 2 மகள்களும் இருந்தாங்க. ஹரிஷா பழைய வாகனங்களை வாங்கி மறு விற்பனை செய்கிற தொழிலும்
ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்ததா சொல்லப்படுது. இதனால இவருக்கு நிலம், வீடுன்னு சொத்துக்கள் இருந்ததா கூறப்படுது. சமீபத்துல கூட அவரோட 2 சொத்துக்களை வங்கி முடக்கியதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஹரிஷா, அவரோட மனைவி, 2 குழந்தைங்க சடலமா மீட்கப்பட்டாங்க. அதனோட அவரு கைப்பட எழுதின ஒரு லெட்டரையும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. போலீசாரும் புலனாய்வு அதிகாரிகளும் நடத்தின விசாரணையில ஹரிஷாவுக்கு கடன் பிரச்சனை இருந்ததாகவும் அதனால இந்த விபரீத முடிவெடுத்திருக்கலானும் தெரிய வந்திருக்கு. தூங்கிட்டு இருந்த மனைவி, குழந்தைகளை கைய கட்டி போட்டுட்டு அவங்க வாயிலையும் மூக்கிலையும் பிளாஸ்டரை ஒட்டி அவங்கள துடிக்க கொன்னுட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு ஹரிஷா. அது மட்டும் இல்லாம தன்னோட சொத்து பத்திரங்கள் எல்லாம் அந்த லாக்கர்ல தான் இருக்குதுன்னும் அதனை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒப்படைச்சிடுங்கன்னும் லெட்டர்ல எழுதப்பட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் நடக்கிற 3 நாளைக்கு முன்னாலதான் தன் வீட்டிலேயே தங்கி இருந்த அவரோட அம்மாவை உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சதும் தெரிய வந்திருக்கு. ஹரிஷாவுக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கிறதா சொல்லப்படும் நிலையில மறுபுறம் அவருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறதாகவும் எதுக்காக அவர் கடன் வாங்கணும்னு சந்தேகம் எழுந்துள்ளது. இப்படி விசாரணையில பல தகவல்கள் வெளியான நிலையில உண்மையிலேயே எதுக்காக ஹரிஷா இப்படி ஒரு முடிவை எடுத்தாருன்னு போலீஸ்காரங்க தீவிர விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.